friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்துங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா முக்கியமான ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். என்னன்னா லட்டுங்க. லட்டு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு லட்சுமிகரமான விஷயம்னு சொல்வாங்க லட்டுனாலே. அந்த இடத்துல கல்யாண வீடு விசேஷங்கள்ல எல்லா விதமான முக்கியமான ஃபங்க்ஷன்கள்ல லட்டு வந்து ரொம்ப முக்கியமா வைப்பாங்க. அதே மாதிரி பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த லட்டை கொடுத்து தான் வழி அனுப்புவாங்க. கம்பல்சரி இது இருக்குங்க. அந்த லக்ஷ்மி வந்து கூடவே அந்த பொண்ணு கூட அந்த புகுந்த வீட்டுக்கு போகிறதா ஒரு அர்த்தங்க. லக்ஷ்மிகரமாக மங்களகரமாக போகிறாங்கன்னு. இப்போ அந்த லட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடல மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், சர்க்கரை 300 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன டீஸ்பூன் ஏலக்காய், நம்மளோட டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு, நெய் ரொம்ப தேவைப்படாது, இந்த அளவு நெய் போதும், 1 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், தேவையான அளவு தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. கடல மாவில் நமக்கு 200 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து லட்டு, மிச்சர், பாதுஷா, மைசூர் பாக்கு, திரட்டிப்பால், இந்த 5 வெரைட்டியும் கம்பல்சரி செஞ்சு கொடுப்பாங்கங்க. மாவு பதம் கரெக்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு இருந்தால் இது வந்து தோசை மாவு பதம். இந்த பதத்தை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் பூந்தி. இதில் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் கலர் சேர்க்கல, நம்மளோட ஆப்ஷன் தான். மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றலாம். அதனால் இது மாதிரி கொஞ்சம் நல்லா பறந்து விரிஞ்ச நல்லா அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம பூந்தி வந்து பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஃபுல்லாக அகலமாக எல்லா இடத்துலையும் பரவி விழும். அதனால் அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும் பூந்திக்கு மட்டும். இல்லைன்னா மேலே மேலே ஒன்று மேலே மேலே விழும். இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த பாருங்க மாவோட பதம் தெரியுதா? லட்டு வந்து ரொம்ப ஈஸிங்க செய்யறது, அவ்வளோ சிரமம்லாம் கிடையாது. இந்த கரண்டி வந்து பூந்தி தீத்துறதுங்க. இந்த ஓட்டைகளில் நம்ம மாவு இதில் ஊற்றும் போது நல்லா பூந்தி பூந்தியாக முத்து முத்தாக நல்லா அழகாக வருங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை இப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா அழகாக விழுந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். போட போட மேலே மேலே நமக்கு நிறைய வந்துடும். இது வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க. வேந்தால் ரொம்ப மொறுமொறுப்பாகிடும். வெந்துச்சுன்னா அது வந்து நமக்கு மிச்சருக்கு காரா பூந்திக்கு தான் அந்த டேஸ்ட் இருக்கும். போதும், அவ்வளோதான். இது பாருங்க, இதே மாதிரி கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கணும். முறுமுறுன்னு இருந்தால் காராபூந்தி மாதிரி ஆகிடும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பாகு ரெடி பண்ண போகிறோம். சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன்.
இதில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கம்மி பதம் வரணுங்க, பாகோட பதம். ரெடியாக போகுது சக்கரை பாகு. கொஞ்சம் சூடா இருக்கும். அப்படியே விழுந்துடணும். இங்க பாருங்க கம்பி பதம் இப்படி. இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தியை போட போறோம் சக்கரை பாகுல. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிட்டிக்கிங்க. உங்களுக்கு இவ்வளோ பூந்தியா வேண்டாம் அப்படின்னா ஒரு பாதியை பூந்தியாவே வச்சுக்கிட்டு ஒரு பாதியை மிக்சியில் போட்டு நீங்கள் லைட்டாக ஓட விட்டுக்கலாம். ஓட விட்டு அதையும் முழுசாக வச்சுருக்க இந்த பூந்தியை சேர்த்து நீங்கள் சக்கரை பாகில் கிளறிக்கலாம். கொஞ்சம் நம்ம இதில் நெய் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் பூந்தியில் சேர்த்துக்கலாம். நம்ம பாகில் நம்ம வச்சுருந்த பூந்தி, இந்த ஏலக்காய் முந்திரி எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் சூடாக இருக்குது, நம்ம ஆற விட்டு இதில் நம்ம லட்டு பிடிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற விட்டு பிடிங்க. முந்திரி பருப்பு நம்ம போட்டிருக்கோம், எல்லா லட்லேயும் வர மாதிரி எடுத்து பிடிச்சிங்க. சுவையான லட்டு ரெடி.
இந்த சேனலை நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.